ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 5. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அப் டு 4 அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். பார்க்கலாம், பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டு போங்க. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் able to start the questions. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னப்பா பண்ணியிருக்காங்க, 1லேருந்து 2 வந்திருக்கு பிரவீன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, +1 போட்டுக்கலாம். தென் 2லேருந்து 11 வந்திருக்கு, +9 கண்டிப்பாக. தென் அதுக்கப்புறம் 11லேருந்து 36 கண்டிப்பாக 25 தான். ஸோ நீங்களே பாருங்கள், 1ஓட ஸ்கொயரு, 3ஓட ஸ்கொயரு அண்டு 5ஓட ஸ்கொயரு. நெக்ஸ்ட் என்னப்பா வரணும், 7ஓட ஸ்கொயர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 9ஓட ஸ்கொயர். அப்போ 81 ஒரு 85 ஆட் பண்ணுங்கள், 166. ஸோ 166 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் மூவ் டு த செகண்ட் கொஷின். இஃப் ஆல் நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டரில் பண்ண சொல்கிறாங்க. த பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஓகேங்களா? அனைத்து எண்களிலும் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டால் எத்தனை எண்களின் நிலை மாறாமல் இருக்கும், அதுதான் கொஷின். ஸோ அதுக்காண்டி நீங்கள் எல்லா நம்பரும் எழுதுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்றாங்க. அப்பனா பெரிய நம்பர், லார்ஜ் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லார்ஜ் நம்பர் எதுன்னு பாருங்க, 9 தான் இருக்கு, 900. அப்போ 9ல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வருது. தென் அதுக்கப்புறம் 8 இருக்கு, தென் 7 இருக்கு, நெக்ஸ்ட் என்னப்பா 4 இருக்கா, யா நெக்ஸ்ட் 2. இவ்வளோ தானே, 1 2 3 4 5 நம்பர் போட்டாச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே நார்மலாக இருக்குது அப்படியே போட்டுங்க. ஒரு 4, தென் ஒரு 8, 9, 2, 7. ஸோ எது அன்சேஞ்சாக இருக்குன்னு பாருங்க. இந்த 800ல ஸ்டார்ட் ஆகுது மட்டும் தான் அன்சேஞ்சாக இருக்குது. அப்படின்னா ஒரே ஒரு பேர் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தப்பு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி நான் கிராஜுவேட் ஆஃபீஸர்ஸ் நெய்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நார் இன்ஜினியர். ஓகேங்களா? பட்டதாரி அல்லாத எத்தனை அதிகாரிகள் நிர்வாகிகளாகவோ அல்லது பொறியாளர்களாகவோ இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா, ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நான் கிராஜுவேட் வந்து சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்க்கிள் வந்து நான் கிராஜுவேட்னு சொல்லிட்டாங்க. அப்போனா சர்க்கிள் வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த சர்க்கிளில் வர நம்பர் வரக்கூடாது. ஓகேங்களா? கிராஜுவேட்னா சர்க்கிள் எடுத்து வரணும், நான் கிராஜுவேட்னா சர்க்கிள் எடுத்து வரக்கூடாது. ஆஃபீஸர் எங்கே இருக்கான்னு பாருங்க, ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போனா இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ஆன்சர் வருது. ட்ரையாங்கிள். நெய்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நார் இன்ஜினியர். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கக்கூடாதுன்னா இந்த 17 வராது. தென் அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நெய்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நார் இன்ஜினியரும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி ரெண்டுமே வராமல் நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க, 67 இருக்கு, 9 இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 60 பிளாக் கலர் அது வெயிட்டுப்பா, 67. தென் அதுக்கப்புறம் ஒரு 9 ஆட் பண்ணுங்கப்பா, நம்மளுக்கு 76 வருது. ஸோ கண்டிப்பாக 76 எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன். நீங்க என்ன நினைப்பீங்க, 67 தான் இருக்கு, அதனால நீங்க 67 செலக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இல்லை 9 தான் இருக்கு, இல்லை 9 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் திஸ் கொஸ்டின் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி. ஏன்னா இமேஜஸ் வந்து எல்லாமே ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின் பொறுத்தவரை. ஸோ யூ ஹவ் டு ஹேண்டில் பெட்டர். நவ் வி கேன் சால்வ் த ஃபோர்த் கொஸ்டின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா, இன்க்ரீஸ் இன் த டேக்ஸ் ரேட் வில் ஹர்ட் த பாக்கெட் ஆஃப் த சேலரைஸ்டு மிடில் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சேவிங்ஸ் வந்து கட் ஆகுது, அது வந்து மிடில் கிளாஸ் வந்து பாதிப்படையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் வில் ஹர்ட் த புவர் டூ. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, கூட்ஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன சொல்கிறது, அதை வந்து புவரை அட்டாக் பண்ணுமான்றது எனக்கு தெரிஞ்சு இது பாசிபிள் இல்லை. பிகாஸ் கூட்ஸுக்கும் புவர் காமன் மேனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வியாபாரம் பண்ணுறவங்களோட ப்ராஜெக்டில் வந்துடுது கூட்ஸ்லாம். ஸோ இட்ஸ் நாட் அஃபெக்ட் மிடில் கிளாஸ் பீப்புள். பட் செகண்ட் பாயிண்ட் வருவோம். த மிடில் கிளாஸ் வில் ரிடியூஸ் தேர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் டு சேவ் மணி. கண்டிப்பாக இது வந்து வேலிடாக இருக்க முடியும். ஏன்னா டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சா மட்டும்தான் அவங்க சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை அவங்க எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் செலவு, அவங்க பண்ணுற செலவு ஒன்று அதிகரிச்சுட்டே போச்சுன்னா என்ன சொல்றது, அப்போ சேவிங்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு முடிவு 2 மட்டும் எங்கே வருதுன்னு பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷனா. கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் போயிடலாமா இப்போ? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்க, 7 people sitting in a straight row
அண்ட் ஃபேஸிங் நார்த். ஓகே, ஒன்லி 3 people sit between எஃப் அண்ட் இ. அதாவது எஃப்க்கும் ஈக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க, இது ஒரு பாயிண்ட். தென் ஒன்லி 2 people sits லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அதாவது திஸ் த லெஃப்ட் ஹேண்டு, திஸ் த ரைட் ஹேண்டு. ஸோ அப்போ 2 4 6 7 பேர் கரெக்டாக இருக்காங்க. பிகாஸ் எஃப்க்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்காங்க, அதுபடி நம்ம போட்டோம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டியை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஸோ டியை பற்றி என்ன சொல்கிறாங்க, டி இஸ் நாட் அ இமிடியட் நெய்பர் ஆஃப் இ. ஸோ இ பக்கத்தில் டி இல்லை. ஓகேங்களா. அப்போ டியும் இயும் ஒன்றா வராது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. டி வந்து செகண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏக்கு செகண்ட் ரைட்டில் டி இருக்காரு. கரெக்டா? யா. தென் ஜி இஸ் இமிடியட் ரைட் ஆஃப் பி. ஜி வந்து இமிடியட் ரைட் ஆஃப் பி. ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ணோம் ஃபைட்டர்ஸ். அதாவது இ பக்கத்தில் டி வராது, வேற எங்கே போடலாம்? எஃப் இருக்கிறதுனால எஃப் இடத்துல நம்ம ஏ போட முடியாது. அப்போ வேற எங்க போட முடியும்? கண்டிப்பா இங்க தான் ஏ போட முடியும். ஏன் பிரவீன் இங்க ஏ வராதுன்னு கேக்குறீங்க. இங்க ஏ போட்டா நம்மளுக்கு எஃப் இருக்கிறத டி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால அங்க ஏ போட முடியாது, இங்க மட்டும் தான் ஏ போட முடியும். ஸோ இங்க நான் ஏ போட்டதுனால எனக்கு ரெண்டாவது ரைட்ல ஏக்கு ரெண்டாவது ரைட்ல டி வராரு. அப்போ இங்க தான் டி வராரு. ஸோ டியோட பொசிஷன் கன்ஃபார்ம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, ஜி இஸ் இமிடியட் ரைட் ஆஃப் பி. ஸோ அப்போ பிக்கு இமிடியட் ரைட்ல ஜி வராரு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 பேரும் ஒன்னா வர மாதிரி எங்க இருக்கு? இங்க தான் வர முடியும். ஸோ இங்க தான் வரணும், போட்டாச்சு. தென் ரிமைனிங் எந்த லெட்டர் கேப் இருக்கோ அதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபில் பண்ணிடுறேன். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். தென் ஹூ இஸ் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த ரோ? நீங்களே பாருங்க, எஃப் தானே இருக்காரு. இல்லை எஃப் ஆல்ரெடி போட்டோமா? சாரிப்பா, எஃப் ஆல்ரெடி போட்டாச்சு. எஃப் கிடையாது. அப்போ வேற யார் ரிமைனிங் இருக்குது? டி போட்டாச்சு, ஏவும் வந்துருச்சு, பி இருக்கு, இயும் போட்டாச்சு தானே. 2 4 6 7. சி ரிமைனிங் இருக்கா? யா, சிப்பா, சாரிப்பா, இது வந்து சி. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா. சூப்பர். நான் இப்போ 7th கொஸ்டின் போயிடுறேன். ஸோ விடேஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ராகவா ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ரைஸ் 16 km டுவர்ட்ஸ் நார்த். ஸோ ராகவ் வந்து 16 km நார்த்து போகிறாரு. தென் அதுக்கப்புறம் டேக் ரைட் அண்ட் ரைஸ் 10 மீட்டர். ஓகேங்களா சார், 10 km. ஸோ ரைட் எடுத்து 10 வந்துட்டாரு. இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் ரைட்டு அண்ட் டிரைவ்ஸ் 17. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வரலாம் 16. தென் அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஹி டேக்ஸ் ரைட் அகெயின் அண்ட் டிரைவ்ஸ் 13. ஸோ ஃபைடாஸ் இது வரலாம் நம்மளுக்கு 10ன்னு தெரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. இப்போ இங்க இருக்காரு. ஓகே. ஸோ 13 ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட். தென் ஃபைனலா ரைட் எடுத்து ஒரே ஒரு கிலோமீட்டர் போறாரு. ஸோ அப்பனா கரெக்டா இங்க இருப்பாரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 3 கிலோமீட்டர்னு தெரியும். இது வந்து பாயிண்ட் நம்மளுக்கு என்னது? ஏ, இது வந்து பி. ஸோ ஏக்கு திருப்பியும் போனோம்னா நம்ம 3 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி தான் போகணும். ஸோ அப்போ கொஸ்டின் அதுதான். ஸோ அப்போ 4th ஆப்ஷனாக தானே இருக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ஆனால் டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ 7th கொஸ்டின் பார்த்தலாமா? அமாங்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஈச் ஆர் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து டாலர் பர்சன், இங்கே வந்து ஷார்ட்டர் பர்சன். ஓகேங்களா. ஸோ 6 people சொல்லியிருக்காங்களா? 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ சால்வ் பண்ணுவோமா? சூப்பர்பா. என்ன சொல்றாங்க பாருங்க. எஸ் இஸ் டாலர் தென் ஒன்லி 4 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 people விட மட்டும்தான் எஸ் வந்து டாலர். அப்போ 5th பொசிஷன்ல எஸ் போடலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்கள விட 4 பேர் குட்டையா இருக்காங்க, இல்ல அவங்கள விட 4 பேர் உயரம் கம்மியா இருக்காங்க. எப்படி வேணா நீங்க சொல்லிங்க, உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. தென் ஆர் இஸ், ஓகேங்களா, ஆர் பத்தி பேசுறாங்க. ஆர் இஸ் டாலர் தென் ஒன்லி 1 ஃப்ரெண்ட். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட மட்டும்தான் உயரமா இருக்காரு, மிச்ச எல்லாரை விட குட்டையா இருக்காரு. அப்பனா செகண்ட் பொசிஷன் ஆர் போடலாமா? நீங்களே வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற விட மட்டும்தான் ஆர் வந்து ஹைட்டா இருப்பாரு, மிச்ச 4 பேரை விட ஆர் வந்து குள்ளமா இருப்பாரு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் யூ இஸ் டாலர் தென் டி பட் ஷார்ட்டர் தென் பி. ஓகேங்களா. அண்ட் பி இஸ் நாட் அ டாலஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது யூ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் டி, அதாவது டீயை விட டாலரா இருக்காராம். அதே யூ வந்து பார்த்தீங்கன்னா பியை விட ஷார்ட்டரா இருக்காராம், பியை விட குள்ளமா இருக்காராம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 பேர் பொசிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பி வந்து டாலஸ்ட் இல்லை. அப்பனா இங்க வந்து பி வராது. ஸோ அங்க பி வராதுன்னா வேற எங்க பி போடலாம்? இங்க போடலாம், இங்க யூ போடலாம், இங்க டி போடலாம். ஸோ இந்த 3 பேரோட பேரு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ரிமைனிங் என்ன கேரக்டர் மிஸ்ஸிங்னு பாருங்க. எஸ் மிஸ்ஸிங் இருக்குல்ல, எஸ் போட்டாச்சு. கியூ தான் மிஸ்ஸிங். ஸோ கியூவோட பொசிஷன் போட்டாச்சு. தென் ஹூ இஸ் த செகண்ட் டாலஸ்ட் அமாங் த ஆல் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் தான் செகண்ட் டாலஸ்ட். ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு மெனி வாலண்டியர்ஸ் ஆர் சூப்பர்வைசர்ஸ்? ஸோ வாலண்டியர் இங்கே இருக்கு, சூப்பர்வைசர் வந்து நமக்கு ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரணும்.
ஆனால் நார் டோனரு அண்டு என்ன சொல்கிறது ஃபீல்டு ஒர்க்கர். அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கர் இது ஃபுல்லாக வரக்கூடாது, டோனர் வந்து இது ஃபுல்லாகவும் வரக்கூடாது. அப்படின்னா வேற என்ன ஃபைட்டர்ஸ் வர முடியும்? எந்த நம்பருமே இப்போ போட முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு வாலண்டியர் வந்து இந்த செங்குத்து ரெக்டாங்கிள் வருது. ஓகேங்களா, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இந்த செங்குத்து ரெக்டாங்கிள் வருது, ஆனால் சூப்பர்வைசர் வந்து இந்த ட்ரையாங்கிள் வருது. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற நம்பர் வரணும். ஆனால் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றது, ஃபீல்டு ஒர்க்கர்லையும் வருது, டோனர்லையும் வந்துருது. அப்போ நம்ம எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம 0 தான் போட்டாக்கணும், வேற வழியே கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 9th கொஸ்டின். ஓகே, இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறோம், 58லேருந்து நம்மளுக்கு 118 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஒரு 0 தென் 6 இருக்கா, 60 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், என்ன வருதுன்ட்டு 90 வருதா இல்லை என்ன வருது, கண்டிப்பாக 90 தான், கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது. தென் அதுக்கப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, அதாவது 3 3 4 தென் 8 6 இருக்கு, தென் 2 1 126 126. ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் எடுக்கணுமா, அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல, இது டிஃப்ரென்ஸ் எடுங்க 6, தென் இது ஒரு 36 வருது, நெக்ஸ்ட் 42 தான் வர முடியும். ஸோ அந்த 42 வந்து நான் இது கூட ஆட் பண்ணா எனக்கு 168. ஸோ 168 நான் 334 ஆட் பண்றேன், எனக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். 402 வருது, 402 502 சாரி 502, யா 502 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ 502 இருக்குன்னு பாருங்க, கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்றும் கிடையாது ஃபைட்டர்ஸ், என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 30 36 42 48ன்னு போயிட்டே இருக்கு, அதாவது 6 டேபிளில் போகுது. ஓகேங்களா, ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது இந்த கொஸ்டின்ல. இட்ஸ் இஸ் அ வெரி காமன் கொஸ்டின் தான். நவ் வி கேன் சால்வ் த 10th கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, ஜஸ்ட் நம்ம சயின்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். 40 மைனஸுக்கு என்ன போடுறோம், ப்ளஸ் போடுறோமா, தென் டிவைட் சிம்பிளுக்கு வந்து இன்ட்டு போடுறோம், இன்ட்டு 3, தென் ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் அண்டு இன்ட்டுக்கு ஒரு டிவைட் சிம்பிள். ஓகே சூப்பர். ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 5 இருக்குது, நெய்த மந்த்ல இப்போ ஒரு 30 ஒரு 21 51 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், என்ன 35 வச்சுக்கோங்க, 35 ஒரு 51 86 வருது. ஸோ 86 கொடுத்துருக்காங்களா பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். 11th கொஸ்டின் பார்த்துருவோமா. ஓகேப்பா, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் இன் சேம் பில்டிங். ஓகேங்களா, லோயஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 1, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 6 இருக்கா, ஓகே 1 2 3 4 5 6. ஓகே, நம்பர் போட்டாச்சு. தென் we have to fix the positions of the character. ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஒய் lives on the floor between occupied by D and C. அதாவது டிக்கும் சிக்கும் நடுவில் ஒய் மட்டும் தான் வராராம். ஓகேங்களா, ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். தென் அதுக்கப்புறம் பி லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் இன் 6. ஸோ ஏன்னா 6ல் பி வராதான், பட் 4ல் வர சான்சஸ் இருக்குது, 2ல் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு புரியுது. தென் டி லீவ்ஸ் ஆன் லோயர் மோஸ்ட் ஃப்ளோர், சாரி ஜெட்டுப்பா, ஜெட் வந்து லோயர் மோஸ்ட்ல 4 இருக்காரு, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜெட் இருக்காரு, அதுவும் தெரிஞ்சிருச்சு. தென் டி இஸ் இமிடியட்லி அபோவ் பி. டி வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்லி அபோவ் பி, அப்படின்னா நீங்களே பாருங்க, டி வந்து கீழே வரதா சான்ஸ் இருக்கு, அதாவது இப்படி தான் போடணும், இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு டிக்கு கீழே வந்து நம்ம பி போட முடியும். தென் டி இஸ் இமிடியட்லி அபோவ் என்ன சொல்றது பின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே டி போடுறதுனால அது கீழே ஆல்ரெடி ஒய் வந்ததுனால நம்ம பி போட முடியாது. அப்போ இந்த பொசிஷன் வந்து தப்பா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கு. அப்போ இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி பி வந்து நம்மளுக்கு இந்த செகண்ட் பொசிஷன்ல 4th பொசிஷன் வந்திருக்கு நம்ம பிளான் படி, அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி. ஆனால் இந்த பொசிஷன் நம்ம அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 4th பொசிஷன்ல பி இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த 4th பொசிஷன்ல பி வர என்ன சொல்றது வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை கேன்சல் அவுட் பண்ணிட்டு, இப்போ செகண்ட் பொசிஷன் பி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வேலிடா தான் இருக்கு. அப்போ அதுக்கு மேலே ஒரு டி போடுறோம், தென் ஒரு ஒய் போடுறோம், தென் ஒரு சி போடுறோம். ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்கு. அது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ தான். ஸோ 6th பொசிஷன்ல ஏ இருக்காரு, அவ்வளோதான்ப்பா, எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. தென் ஹூ இஸ் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர், ஸோ கண்டிப்பாக ஏ தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 1 இருக்கு தான், அதிகப்படியான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. 12th கொஸ்டின், ஹவு மெனி ஃபீமேல்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர் டிரைவர்ஸ் பட் நாட் அ டாக்டர். எத்தனை பெண் பொறியாளர்கள் மருத்துவர்களாக இல்லாமல் ஓட்டுநராக உள்ளனர். ஓகேங்களா, ஸோ ஹவு மெனி ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பாருங்க, நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபீமேல்ல இன்ஜினியர்ஸ் வரணும். ஸோ இன்ஜினியர்ஸ் வரணும்னா எங்க இருக்கு, இந்த ரெக்டாங்கிள். ஓகேங்களா,
இந்த ரெக்டாங்கிள்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் டிரைவராக இருக்கக்கூடாது, டாக்டரும் வரக்கூடாது. ஸோ டிரைவர் டாக்டர்னா 13 வராது, டிரைவர்னா இதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 19 மட்டும்தான். ஸோ 19 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இருங்க, 19 வராது, பட் வேற நம்பர் எதனா வருதான்னு பாருங்க. இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் இன்ஜினியர், ஹவு மெனி ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் ஆர் டிரைவர். ஓ, டிரைவர் வரலாமா? வெயிட்பா, டிரைவர் வரலான்னா அப்போ 22 வருதுல்ல. அவன் கேட்டுக்கு தெரிஞ்சது ஹவு மெனி ஃபீமேல் இன்ஜினியர்ஸ் ஆர் டிரைவர் பட் நாட் அ ட்ராக்கர். ஸோ ஃபீமேலு இன்ஜினியரு, டிரைவர் வந்து 22, நாட் அ டாக்டர். அப்போ டாக்டர் வரக்கூடாதுன்னா இந்த 13 வராது. ஸோ அப்போ 22 மட்டும் தான் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? நானே ஒரு செகண்ட் குழம்பிட்டேன், பட் கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரியுது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் சால்வ் த 13th கொஸ்டின். ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? ஜியில் வந்து நம்மளுக்கு எல் வந்திருக்கு. ஸோ ஜி வந்து 7, எல் வந்து 12. ஸோ +5 பண்ணுறாங்க. அதேமாதிரி சியில் இருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் +5 தான், பிகாஸ் சி வந்து 3, ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதேமாதிரி கொஸ்டின்லேயும் பாருங்கள், ஹெச் இருக்கு, +5 பண்ணும்போது நம்மளுக்கு 13 வரும், நத்திங் பட் எம். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? செகண்ட் லெட்டர் வேணாமா, இல்லை கடைசி லெட்டர் பார்ப்போமா? ஸோ லாஸ்ட் லெட்டர் பார்ப்போம், பிகாஸ் பக்கத்துலேயே இருக்குது எனக்கு டிஃபரன்ஸ். ஸோ டிலேருந்து இக்கு +1, இலேருந்து எஃப்க்கு +1. ஸோ இலேருந்து +1 பண்ணால் எஃப் தான் வரும். ஸோ நத்திங் பட் 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 14th கொஸ்டின். 14லேருந்து நம்மளுக்கு 98 வந்திருக்கு. என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம் நம்ம? என்ன பண்ணால் 14லேருந்து 98 வரும்? 6 டைம் போடுவோமா, இல்லை 7 டைம் போடுமா? 7 டைம் போட்டு பார்ப்போம். ஒரு 70, ஒரு 28. ஸோ கரெக்டாக தான் வருது. அப்புறம் அதை பாதி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபைட்டர்ஸ் ஏன் அந்த 7 போட்டிருக்கேன்னா, 14 இருக்குல்ல, இந்த 14 நீங்கள் 12 டிவைட் பண்ணுங்க, 7 வரும். அந்த 7 14 மல்டிப்ளை பண்ணுங்க, வி கெட் த ஆன்சர். அதே மாதிரி 22 இருக்குல்ல, இது 12 டிவைட் பண்ணுங்க, நம்மளுக்கு 11 வரும். அந்த 11 ஃபர்ஸ்ட் நம்பரால 22ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2 2 2. ஸோ 2 3 2 2 3 2 2 4 2. யா சாரி, அப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், தென் வந்திருக்கிற ஆன்சரை ஃபர்ஸ்ட் நம்பராலே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12 இருக்கு, அதில் பாதி வந்து 6. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, நம்மளுக்கு 72 வரணும், பட் வரல, தப்பாக இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. 16 இருக்கு, இன்ட்டு 8 டைம் போடுறோம், என்னப்பா வருது? ஸோ நம்பர் எங்கேயோ 80க்கு மேலே போகுது, இதுவும் வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் எடுங்க, 6 இருக்கு, அதில் பாதி 3. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 18 வருது. ஸோ 18 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 15th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த 4 கன்க்ளூஷன்ல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ எஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், இல்லை எஸ்க்கு பெருசாக இருக்கலாம் இ வந்து, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக அதே மாதிரி தான் பொசிஷனில் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த வாட்டப்பா 16th கொஸ்டின். 4 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, சிட்டிங் இன் கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் டேபிள். அதாவது ஒரு ஸ்கொயர் டேபிள் எடுத்துக்கிறாங்க, அதில் வெயிட் இங்கே போடுவோமா? ஓகே, அதில் கார்னர்ஸில் வந்து இருக்காங்களா 4 பேர். ஓகேங்களா? ஸோ அந்த 4 பேர் யாருன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்லி 2 persons ஆர் சிட் பிட்வீன் அம்மன் அண்ட் ரேணு. அதாவது அம்மனுக்கும் ரேணுக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, ராகேஷ் இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் மோகன். ஓகே, இஃப் அம்மன் இஸ் இமிடியேட் டு த லெஃப்ட் ஆஃப் மோகன். அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மோகனுக்கு இமிடியேட் லெஃப்டில் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ மோகனுக்கு இமிடியேட் லெஃப்ட்டு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா ராகேஷ் இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் மோகன். இங்கே வந்து ராகேஷ் வராரு. அப்போ ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு யாரு? ரேணு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அம்மனுக்கு ரேணுக்கு நடுவில் ஆல்ரெடி 2 பேர். ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு, நத்திங் டு வரி. இப்போ கொடுத்துருக்கிற ஃபாலோயிங்கில் எது ட்ரூ? 4 ஆப்ஷனில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அம்மன் இஸ் டயகனல் ஆப்போசிட் டு மோகன். அம்மன் வந்து ராகேஷுக்கு தான் ஆப்போசிட், மோகனுக்கு இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு தான். தென் அம்மன் இஸ் டயகனல் ஆப்போசிட் ரேணு. திருப்பி ராகேஷுக்கு தான் ஆப்போசிட், ரேணுக்கு இல்லை, தப்பு. தென் ராகேஷ் இஸ் டயகனல் ஆப்போசிட் மோகன். இல்லை, இதுவும் தப்பு தான். பிகாஸ் ராகேஷ் வந்து அம்மனுக்கு தான் ஆப்போசிட். ரேணு இஸ் ஆப்போசிட் ஆஃப்
மோகன். இது கரெக்டாக இருக்கா? ரேணுக்கும் மோகனுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 17th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இஃப் ஆல் த லெட்டர்ஸ் ஆர் டிராப்டு ஃப்ரம் த சீரீஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் வில் பி த மிடில் ஆஃப் த சீரீஸ்ன்னு கேட்டுறாங்க. தொடரிலிருந்து அனைத்து எழுத்துக்களும் நீக்கப்பட்டால் பின்வருவனவற்றில் எது தொடரின் நடுவில் இருக்கும்? ஸோ இதுக்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லெட்டர்ஸ்லாம் விட்டுட்டு எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் கவுண்ட் பண்ணுறேன் பாருங்க. 2ன்றது 1. ஓகேங்களா? அதேமாதிரி 5 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 19 கேரக்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டர்ஸ் நான் கண்டுபிடிச்சதுல. அதில் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா இந்த சைடு ஒரு 9, இந்த சைடு ஒரு 9 9 9 18 நடுவில் வந்து அப்போ 10வது லெட்டர் தான் நம்மளுக்கு வந்து மிடில் இருக்க முடியும். ஸோ 10வது வந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10ல் வருது நம்மளுக்கு ஹேஷ்டாக் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹேஷ்டாக் தான் மிடில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் நம்ம 18th கொஸ்டின் போயிடலாமா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு பிலேருந்து R வந்திருக்கு. ஸோ +2 பண்ணுறோம். டிலேருந்து எஃப்க்கு +2. அப்போ ஜெட்லேருந்து +2 பண்ணுங்க, நமக்கு பி வரும். ஸோ எல்லாமே பியில் தான் ஸ்டார்ட் ஆகுது, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க பாருங்க. யூலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. யூ வந்து 21, எக்ஸ் வந்து 24. ஸோ +3 பண்ணுறோம். அது மாதிரி ஜிலேருந்து ஜேக்கு +3 கரெக்டாக பண்ணுறோம். ஸோ எஸ்லேருந்து +3 பண்ணுங்க. எஸ் வந்து 19. ஸோ +3 பண்ணால் 22. நத்திங் பட் வி. ஸோ வி வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? தேர்ட் லெட்டர் பார்த்துலாமா? ஓகே. டிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு, 4 ப்ளஸ் பண்ணுறோம். அதேமாரி ஹெச்லேருந்து எல்லுக்கு 4 ப்ளஸ் பண்ணுறோம். இங்கேயும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்லேருந்து 4 ப்ளஸ் பண்ணால் நமக்கு எல் தான் வரும். ஸோ அப்போது ஃபோர்த் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஆர்லேருந்து டபிள்யூ வந்திருக்குப்பா. ஸோ ஆர் வந்து 18, டபிள்யூ வந்து 23. ஸோ +5 பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஜேலேருந்து +5 பண்ணுங்கள், நம்மளுக்கு 15 வரும். நத்திங் பட்டு ஓ. ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது, அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் வி சால்வ் த 19th கொஸ்டின். ஃபஸ்ட்டு 32 இருக்குது ஃபைட்டர்ஸ், அதுக்கப்புறம் 35. ஸோ +3 பண்ணுறோம். நெக்ஸ்ட் 38, 41 எல்லாமே +3 தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன 44 தான் வரணும். ஸோ 44 வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுவோமா? ஜிலேருந்து எல் வந்திருக்குப்பா, +5. எல்லேருந்து கியூக்கு +5. ஸோ கியூலேருந்து விக்கும் +5. விலேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு ஏ தான் வரணும் கண்டிப்பாக. அப்போது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் பிலேருந்து யூ வந்திருக்கு. நீங்களே யோசிங்க, பிலேருந்து யூக்கு +5வா? அதேமாதிரி ஜெட்டுக்கு +5 தான். இக்கு +5. இலேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஜே தான் வரணும். ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் ஜே வர மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ சால்வ் த 20th question. All certain numbers are sitting in a row facing north. D is a fourth to the right of A. ஏக்கு 2 3 4வது பொசிஷனில் டி இருக்காரு. ஓகே. தென் பி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. 1 2 3 பி இருக்காரு. ஓகே. தென் சி இஸ் ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. 1 2 3 4 5. யாரு? எஃப். சாரி சி. இது சி. தென் there are only 2 person are sit between B and E. ஓகேங்களா? ஸோ பிக்கும் ஈக்கு நடுவில் 2 பேர் வராங்களாம். ஸோ இங்கே டி வந்ததுனால பிக்கு லெஃப்ட் சைடில் போட முடியாது, பிக்கு ரைட் சைடு தான் போக முடியும். அப்போ 1 2 இங்கே இ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் தேர் ஆர் நோ அதர் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் இயர் ரோ, தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த பர்சன் இன் த சீட்டட்? ஓகேங்களா? ஸோ நீங்களே கவுண்ட் பண்ணுங்க. இதோட ஒரு 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ ஓவராலாக 16 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 21st கொஸ்டின். ஆல் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் a row facing north. The position of P is 32nd from the left end of the row. இது லெஃப்ட், இது ரைட்டு. 32 P. ஓகேங்களா? தென் 47 from the right end of the row. ஸோ ரைட் எண்ட் வந்து 47ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். வெரி ஈஸி ஃபைட்டர்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, -1 பண்ணுங்க, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், வெரி ஈஸி தான். அண்டு மைனஸ் போட்டால் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு 9 79 -1 78. ஸோ 78 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் வி மூவ் டு த 22nd கொஸ்டின். ஹவு many such symbols which is arrangement of each is immediately followed by an odd number and immediately preceded by a symbol. So symbol odd number, very simple.
சிம்பிள் ஆட் நம்பர் இங்கே இருக்குது. தென் வேறு எங்கே இருக்குது பாருங்கள், சிம்பிள் 2 வாட்டி சிம்பிள் வரணும் அண்டு ஒரு ஆட் நம்பர் வரணும். இங்கே வர சான்ஸ் இல்லை. சிம்பிள் ஆட் நம்பர் இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி தான் ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ மூவ் டு த 20 third question. How many such a odd digit which is immediately preceded by a perfect square number வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இமீடியட்லி ஃபாலோட் பை ஆட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பேர் ஸ்கொயர் நம்பர் ஆடு எங்கே இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்கொயர் நம்பர் இருக்குது பாருங்கள், 4 ஒரு ஸ்கொயர் நம்பரு. அதுக்கப்புறம் ஆட் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள், வந்திருக்கு. அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா? தென் வேறு எங்கன்னா ஸ்கொயர் நம்பர் வந்து பாருங்க, 1 ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் கருத்தில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 3 7. ஓகேங்களா? இது ஒரு பேர். தென் நெக்ஸ்ட் ஒரு 4 வந்திருக்கு அண்டு 3 7. ஓகேங்களா? ஸோ அப்போது 3 பேர் இதெல்லாம் கிடச்சிருக்கு. வேறு எங்கன்னா ஸ்கொயர் நம்பர் இருக்கா? 9 ஒரு ஸ்கொயர் நம்பர், பட் 2 ஆட் நம்பர் ஒன்றா வரலை. அதேமாதிரி இங்கே 1 ஸ்கொயர் நம்பர் தான், பட் இங்கே ஈவன் நம்பர் வந்துருச்சு. அப்போ எனக்கு 3 பேர் தான் இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். தென் ஐ மூவ் டு த 24th கொஷின். 5 வந்து 30 வந்திருக்கு. இன்ட்டு 6 பண்ணுறோம். கரெக்டு. அப்போ ஏன் 6 பண்ணுறோன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இங்கே பாருங்கள், இங்கே 6 பண்ணால் 36 தான் வருது, பட் 42 கொடுத்துருக்காங்க. அப்போனா 5 + 1 6, அதை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 + 1 7, அதை மல்டிப்ளை பண்ணுறோம். 7 + 1 8, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 56 வரும். ஸோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அண்டு +1 ஆட் பண்ணி செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? வெரி சிம்பிள் அண்டு காமனான கொஷின் தான். ஸோ 25th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்னப்பா பண்ணுறோம், தேர்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு வருதா? அந்த மாதிரி பார்த்தா ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஸோ பியிலேருந்து ஹெச் வந்திருக்கு. அப்போ +6 பண்ணுறோமா? அதுமாதிரி டிலேருந்து ஜேக்கு +6 கரெக்டாக பண்ணுறோம். ஸோ எஃப்ஏ ஒரு 6 தான். அப்போ +6 பண்ணால் நமக்கு 12 வரும், நத்திங் பட் எல். ஸோ எல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். ஸோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் த ஆன்சர். ஸோ எஃப்லேருந்து பி வந்திருக்கு -4. அது மாதிரி ஹெச்லேருந்து டிக்கு -4 தான். ஸோ எஸ்லேருந்து -4 பண்ணுவோம். 19லேருந்து -4 பண்ணால் வி கெட் 15, நத்திங் பட் ஓ. செகண்ட் லெட்டர் ஓ வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ 26 போயிடலாமா? ஓகே, இதில் என்ன பண்ணுறோம், 4 வேர்ட்ஸ் ஆர் கிவன் அவுட் விச் ஆர் லைக் 3 மேனர். 1 இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, 3 வந்து சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். ஸோ கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு மனாமா கொடுத்துருக்காங்க, தென் டாக்கா இருக்குது, லுசாக்கா, ஹராரி. இது எல்லாமே வந்து கேபிட்டல்ஸ். வேற இந்த டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி, அதாவது பங்களாதேஷோட கரன்சி இது. ஸோ நம்ம தெரியும் பங்களாதேஷோட கேபிட்டல் வந்து டாக்கா. ஓகேங்களா? டிஏ வரும், இங்கே வந்து டிஏன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கரன்சி. ஸோ இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லுசாக்கா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஹராரே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாவோட கேபிட்டல். ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி சால்வ் த 27th கொஸ்டின். இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 4 சர்க்கிள் வரணும். 4 சர்க்கிள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஏரோ மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏரோ மார்க் வந்து நம்மளுக்கு ரைட்டு பார்த்த மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு, தென் அதுக்கப்புறம் லெஃப்ட். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு வர மாதிரி இந்த 2 ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது, மிச்சம் எதுலையுமே இது வரல. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏரோ மார்க் முடிஞ்சிச்சு. தென் இந்த ட்ரையாங்கிள் வாங்க. ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை பார்த்த மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, ரைட்டை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Okay, so we came to the 28th question. 5 persons sitting in a row facing north. Only 2 persons are extreme. Okay, at extreme ends in introvert and other one is extrovert. அதாவது 5 friends இருக்காங்கன்னா அதில் ஒன்று வந்து இன்ட்ரோவர்ட்டா, அதர் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா. ஓகேங்களா? ஓகே, அது வந்து மாற்றிக்கலாம். இங்கேயும் எக்ஸ்ட்ரோவர்ட் வரலாம், இங்கேயும் இன்ட்ரோவர்ட் வரலாம். ஸோ தட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட் ரைட் நோ. Then a thin person is sitting immediate right of an intelligent person. அதாவது இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு இமீடியட் ரைட்டில் ஒரு 10 பர்சன் வர்றாரு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வீடியோஸ். எ வீக் பர்சன் சிட்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ரோவர்ட் போட்டு கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு வீக் பர்சன் வர்றாரு. தென் ரிமைனிங் வந்து இதை ஈஸியாக போட்டுருலாம். அதாவது இன்டெலிஜென்ட்டு, தென் தின் பர்சன். ஸோ 5 பேரோட பொசிஷன் வி கெட் கன்ஃபார்ம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா, விச் ஆஃப் த பர்சன் சிட்டிங் சென்டர் ஆஃப் த ரோ. தின் பர்சன் தான் சென்டரில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 29th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 8 people, ஓகேங்களா, சிட்டிங் இன் ஏ ரோ ஆஃப் ஃபேசிங் நார்த்து. என்எஸ் இட்ஸ் 1, அதாவது என்ஸ் செகண்ட் ஃப்ரம் த 1 who is extreme end of the line. ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 திஸ் ரைட் எண்டு, திஸ் லெஃப்ட் எண்டு.
ஓகேங்களா? ஸோ இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கலாம். எதுனா ஒரு எண்ட்லேருந்து. ஸோ 2 இடத்துலயுமே என் போடலாம். இங்கேயும் போடலாம், அங்கேயும் போடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இங்க போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அது வரலன்னா மாத்திக்கிறேன். ஓகேங்களா? தென் ஒன்லி 3 பீப்பிள் சிட் பிட்வீன் எம் அண்ட் என். அப்ப இங்க எம் போடலாமா? ஓகே. பி சிட்ஸ் செகண்ட் டூ த ரைட் ஆஃப் எம். அப்ப இங்க பி போடலாம். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் குடுத்துரும்போது பாருங்க. ஆஸ் மெனி பீப்பிள் சிட்ஸ் ரைட் ஆஃப் பி. பிக்கு எத்தனை பேர் ரைட்ல இருக்காங்களோ அதே மாதிரி எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். அப்போ பி இந்த கார்னர்ல இருக்குன்னா எஸ் நம்ம இந்த கார்னர் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் பிக்கு ரைட் சைடில் 0 பீப்புள், அதே மாதிரி எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடில் 0 பீப்புள், அந்த மீனிங்ல போட்டாக்கணும். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் எஸ். அப்போ டி இங்கே போடலாமா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டி டஸ் நாட் சிட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன், அது கரெக்டாக இருக்கு. தென் ஒய் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு இமிடியேட்ல ஒய் வராரு. ரிமைனிங் வி தான் இருக்கு. ஸோ வீட பொசிஷன் போட்டாச்சு. கொஸ்டின் என்ன பாருங்க. ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. ஸோ விலேருந்து தேர்ட் லெஃப்ட்ல ஒய் தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி கேம் டு த ஃபைனல் கொஸ்டின். இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம்? In a given figure, how many people like both cricket and tennis? How many people like both cricket and tennis? So கிரிக்கெட்டும் வரணும், டென்னிஸும் வரணும். அப்போ எது ஃபைட்டர்ஸ் வருது? கிரிக்கெட்டும் வரணும், டென்னிஸும் வரணும். அப்போனா நம்ம எது எதெல்லாம் செலக்ட் பண்ணலாம்? இந்த 2 நம்பர் செலக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஸோ 15 அண்ட் 17. இல்ல பிரவீன், இந்த 15 இந்த ஹாக்கிக்குள்ள வருது, அதை ஏன் போடுறோன்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் அவங்க ஹாக்கி இல்லாமன்னு சொல்லல, ஹாக்கியை தவிர்த்துன்னு எதுவும் சொல்லல. அப்படி ஹாக்கியை தவிர்த்துன்னு சொன்னா நம்ம 17 மட்டும் செலக்ட் பண்ணலாம். பட் அவங்க கேட்டுக்கிறது கிரிக்கெட், டென்னிஸ் 2 சேர்த்து. ஸோ அப்படி 2 சேர்த்து வர மாதிரி நம்மளுக்கு 2 நம்பர் வந்திருக்கு. ஸோ 2 ஆட் பண்ணுங்க, நமக்கு 32 வரும். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். நீங்க 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.